காய்ஸ் எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இந்த காலத்துல கல்யாணம் ஆகாம குழந்தை பிறத்துலாம் சகஜம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எனக்கு பொண்டாட்டியே இல்ல. தெளிவா சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு மெசேஜ் ரிக்வஸ்ட். சரி யாரான்னு உள்ள போய் பார்த்தா என்னோட போட்டோ போட்டு ஏதோ ஸ்டோரி போட்டுருந்தது. ஏதோ பக்கத்துல ஒரு குழந்தைய வச்சு கீழே வந்து லவ் யூ அப்பான்னு போட்டுருந்தது. என்னடா இதுன்னு ஒன்னும் புரியாம ஐடி பேரை கிளிக் பண்ணி பாக்குறேன். போய் பார்த்தா இந்த நண்டி என்னது வாய்ஸ் ஆஃப் டாக்டர்னு போட்டிருக்கு. எது டாக்டரா? பொம்பளை வாடையே பிடிக்காம வாழ்ந்துன்னு இருக்க எனக்கு இப்ப டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமா நீ போய் கேக்குறேன். அப்பா நான் தான்ப்பா உன் பொண்ணு, சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டேனே, மறந்துட்டியா? வாஷிங்டன் வெர்ச்சுவல் மேன். சரி என்னை வச்சு ஏதோ ஃபன் பண்றாங்க, நம்மளும் திருப்பி ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி அதான் தொலைஞ்சு போயிட்டேன், நானும் உங்களை தேரத்து விட்டேன், இப்ப எதுக்கு திரும்பி வந்த அப்படின்னு கேட்டேன். இல்லண்ணே நான் இழுத்து நறுக்குன்னு கேள்விப்பட்டேன், சரி அதான் நீ சாவரத்து முன்னாடி உங்கள்கிட்ட சொத்தை பிரிச்சு கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். உடனே நானு சாரிம்மா அப்பா சொத்துலாம் சேர்த்து வைக்கல, ஊரை சுத்தி கடன் தான் வாங்கி வச்சிருக்கேன், பல கோடி ரூபாய்க்கு இருக்கு, மத்த அப்பா மாதிரி அப்பா உனக்கு பங்குலாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு மொத்தமா கொடுத்துற நீ மொத்தமா எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. நீ எந்த கோர்ட்ல போயிட்டு என்ன கேஸ் போட்டாலும் அப்பாட்ட இருந்து புடுங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, என்ன ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, பக்கத்துல இருக்க கல்ல போய் பால் பாயிட்டு வாங்க, அந்த அப்பா டீ போட்டு உனக்கு ஒரு பிஸ்கட் பாயிட்டு வாங்கி கொடுக்குறேன், அதை சாப்பிட்டு பழையபடி நீ தொலைஞ்சு போயிடு. உடனே அந்த பொண்ணு இவனே நான் பால் பாயிட்டு வாங்கறதுக்கு கடை கீழே தானே இருக்கு, நீ ஏன் கீழே போக மாடியில இருக்க ஆண்டி வீட்டுக்கு போற? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? இல்ல ஆண்டி நல்லா நாடி தோசை எல்லாம் பாப்பாங்களா, ஒரு 5 நிமிஷம் அப்பா பாத்துட்டு வந்துடுறேன், விட்டா நீ கேடி தோசையுமே பாப்பா, ஒழுங்கு மரியாதை கீழே. அப்ப வரண்டா அப்ப வரண்டா அப்ப வரண்டா.